வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ சிறுநீரகம் செயலிழந்து போகிறது, சிறுநீரக பாதிப்புனா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. வயதானவர்களுக்கு மட்டுமே வந்திருக்கக்கூடிய நோய் இப்போ இளைஞர்களுக்கும் அதிகமாக வந்துச்சு. இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சிம்டம்ஸை காட்டாமல் அது நம்மளை பாதிக்க தொடங்குங்க. அப்போ அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகளே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எதனால தான் நமக்கு அது சிம்டம்ஸ் காட்டாமல் இருக்கிறதால அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்க ஆரம்பிக்கிறதால நம்ம அதுக்கு மெடிக்கலோ இல்லை எதுவுமே பண்ண முடியாமல் போகும்போது அந்த எந்த ஹெல்ப்புமே கிடைக்காம போகிறதால சிறுநீரகம் செயலிழந்து போயிடுது. ஆனாலும் நம்ம ஒரு சில பொதுவான அறிகுறிகளை வச்சு நம்ம சிறுநீரகம் செயலிழந்து போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிகுறிகள் என்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குன்னா சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு பாதிப்பாக கூட ஒரு அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள், கழிவுகள் இது எல்லாமே சுத்திகரிக்கப்படாமல் என்ன ஆகும்னா ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால அனீமியா ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத உடல் சோர்வாகவும் உடல் பலவீனமாகவும் கடுமையாக உடல் வலியோடையும் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, சோர்வாகவும் நீங்கள் இருப்பீங்க. குறிப்பாக கவனமின்மை, எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு இருக்குன்னா அது அனிமியா ப்ராப்ளத்தால் வந்திருக்கா அல்லது சிறுநீரகம் செயலிழந்து போய் நச்சுக்கள் நம்முடைய ரத்தத்தில் கலந்தால் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது. அப்படியே விட்டுறாதீங்க. தூங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கு. சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் போயிட்டு தேக்கும் போது தூக்கத்தையுமே அது பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கு. அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா தூங்குறதுல சிரமம் இருக்கும். மேஜரா இந்த அறிகுறிகள் எல்லாருக்குமே தென்படும். ஸோ உங்களுக்குமே தூங்குவதில் சிரமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தூக்கம் நம்ம கெட்டு போகும்போது அன்றாட வாழ்க்கை நம்மளுடைய எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். எந்த வேலையுமே நம்ம கவனமாக செய்ய ஆரம்பிக்க மாட்டோம். நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், டென்ஷனாகவே, டெப்ரெஷனாகவே இருப்போம். உடல் வலி எல்லாம் கடுமையாக இருக்கும். அதனால் தூங்குவதில் சிரமம் ஏற்படும் போது அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கான்றதை நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், நலம் பெற்றுக்கொள்ளுங்கள். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தென்பட்டிருக்கா பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு அந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியை தான் சுட்டி காட்டுது. ஏன்னா உடலினுடைய தேவையில்லாத நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்தது அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு புதுசாக உருவாகும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான முறையில் இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சருமம் என்ன ஆகும்னா வறண்ட அரிக்கக்கூடிய சருமம் மாதிரி வரும். நிறைய துகள் அலர்ச்சி பிரச்சனைகள் ஏற்படும், எரிச்சல் ஏற்படும், எலும்பு பாதிப்பு இருக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு நீண்ட நாட்கள் இருக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப நாள் இருக்கு, சிறுநீரகம் கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் உங்களால் போயிடுறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வறண்ட அரிக்கக்கூடிய சரும தோல் அலர்ச்சி பிரச்சனை இருக்குன்னா தீவிர மருத்துவ பரிசோதனையை முதல்ல செய்து கொள்ளுங்க. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஃபீல் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் பாதிப்பினுடைய அறிகுறியாக தான் இருக்கு. நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவில் அதிகமாக சிறுநீர் கழிக்க உங்களுக்கு தோணுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாகும். அதாவது சிறுநீரகத்தினுடைய அந்த வடி கட்டக்கூடிய செயல் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்குங்க. இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும். இப்போ வழக்கமாக நீரிழிவு வியாதி இருக்கக்கூடியங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளமும் இல்லை ஆனாலுமே நீங்கள் அதிகமாக சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த ஃபீல்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும். சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களும் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிச்சாலுமே மருத்துவர் அன்னைக்கு என்னன்றதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரகம் செயலிழந்து போயிருந்தாலுமே இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு இருக்கும். சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டிருந்ததுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை சுட்டி காட்டுது. இப்போ ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் பண்ணி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை மட்டும்தான் வெளியேற்றணும். ரத்த செல்களை பாதுகாக்கணும்.
இருக்கணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான காரணம் இருக்கிறதால அந்த நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக வெளியேற்ற முடியாமல் சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது கசிய வைக்கும். அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா எச்சரிக்கையாக உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், அபாயகரமான நிலையை வந்து உங்களுக்கு வந்து குறிக்குது. தாமதிக்காமல் மருத்துவர் அணுகணும், சிகிச்சை பெற்றுக்கொள்ளணும். இது சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி சிறுநீரில் ரத்தம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நுரையுடன் சிறுநீர் வந்து வெளியேறுதான் பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் பாதிப்பு இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து உங்களுக்கு வெளியேறுது அப்படின்னா அதில் புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது வந்து கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச வடிவத்தில் வந்து தோட்டத்தில் வந்து இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே உங்களுக்கு வந்து காணப்படுங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போதே கூடவே இன்னொரு அறிகுறிகளும் தென்படும். கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றமும் உங்களுக்கு இருக்கும். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு. அப்படி உங்களுக்கு சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கியது போல ஒரு தோற்றம் உங்களுக்கு தென்படும். பஃபிங்கான ஐஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உங்களுக்கு கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கா பாருங்க. இந்த மாதிரி வீக்கம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த பாதிப்பானதுக்கான ஒரு அறிகுறி தான் சுட்டி காட்டுது. சிறுநீரகம் செயலிழப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் அதிக அளவில் உங்களுடைய உடல்ல தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் குறிப்பாக வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டுமல்ல, உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என எதுவாக இருந்தாலுமே இந்த கால்கள் வீங்கும். கணுக்கால்களில் பொதுவாக வந்து வீக்கம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வீக்கம் ஏற்பட்டதுன்னா நீங்கள் உடனே சிகிச்சைகளை வந்து பெற்றுக்கொள்ளணும். குறிப்பாக மருத்துவ பரிசோதனை முதல்ல செய்யணும். அப்போ தான் அது வந்து நரம்பு தொடர்பான, கல்லீரல் தொடர்பான, இதயம் தொடர்பான பிரச்சனைகளால் கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கா இல்லை சிறுநீரகம் வந்து செயலிழந்து போனதுக்காக அந்த வீக்கம் ஏற்பட்டிருக்கான்றது நமக்கு தெரியும். கடுமையாக உங்களுக்கு வந்து பசியின்மை ஏற்படுதா அப்படின்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போன அந்த பாதிப்புக்கான அறிகுறியை தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. இப்போ சிறுநீரகம் பாதிப்படையும் போது என்ன ஆகும்னா அந்த கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து உடல்ல இருந்து வெளியேற்றப்படாமல் நச்சுக்கள் வந்து உங்களுடைய உடல்ல தேக்கம் அதிகரிச்சுட்டே போகும். இப்போ நச்சுக்களினுடைய தேக்கம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா இயல்பாகவே உங்களுக்கு வந்து பசியின்மை ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ பசியின்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது ரெண்டு வகையில் உங்களுக்கு வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் வந்து ஒழுங்காக உடைச்சி செரிமானம் ஆகலைன்னா பசியின்மை ஏற்படும். அப்புறம் நச்சு கழிவுகள் அதிகமாக உடலில் தேங்கிச்சுன்னா பசியின்மை ஏற்படும். ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு எதன் காரணமாக பசியின்மை ஏற்பட்டிருக்கின்றது நீங்கள் மருத்துவ பரிசோதனை மூலமாக செய்து கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிகிச்சை பெற்று நலமோடு இருக்கலாம். கவனிக்காமல் விட்டுறாதீங்க. கடுமையாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படுதான் பாருங்கள். அந்த மாதிரி தசைப்பிடிப்பு இருந்ததுன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து சிறுநீரக செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை தான் சுட்டி காட்டுது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட் சமநிலை வந்து இழந்து போயிடும். இதனால் கால்சியம் குறையும், பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும். இதற்கு காரணமாக கடுமையான தசைப்பிடிப்பு நமக்கு அடிக்கடி ஏற்படுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அந்த தசைப்பிடிப்பை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை முதல்ல சரி பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்லது. அப்போது சிறுநீரகம் செயலிழப்பு போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக தென்படாமல் கூட இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து தீவிர பரிசோதனை மேற்கொண்டு உடலை நலம் பெற வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.